Hi hello guys, welcome back to Raja Tech Channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது பொதுவாவே YouTubeல ஒரு குறிப்பிட்ட இவ்வளவு views வந்ததுனா நமக்கு இவ்வளவு earnings வரும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டிஃபரண்டான தாட்ஸ் இருக்கலாம். இந்த ஒரு வீடியோல நம்ம மேஜரா பார்க்க கூடியது ஒரு 1 lakh views வருதுனா எனக்கு என்ன மாதிரி earnings வருது அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். எனக்கு வரக்கூடிய earnings தான் மத்தவங்களுக்கு வரும் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட்டருக்கு வந்து இப்போ ஒரு 1 lakh views வந்து அவங்களுக்கு ஒரு $50 வருது அப்படினு சொன்னா அதே இன்னொரு கிரியேட்டருக்கு பாக்கும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு $10 இல்லனா ஒரு $100 வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேக் பண்ணிருக்க வீடியோவோட லெந்த் லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம்லாம் மேக் பண்ணோம் அப்படினு சொன்னா மிட் ரோல் ஆட்ஸ் எல்லாம் வைக்கலாம். லைக் வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்கு இடையில நம்மளே ஆட்ஸ் வந்து செட் பண்ணலாம். லைக் ரெண்டு ஆட்ஸ் அப்படிங்கிறது லைக் வீடியோ ஸ்டார்டிங்லயும் எண்டிங்கையும் தவிர்த்து எக்ஸ்ட்ரா வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா அது என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான பிரைஸ் ரேட் வந்து இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு வீடியோல எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து என்கேஜ்மெண்டா இருக்காங்களோ அந்த ஒரு வீடியோஸ்ல அதிகமா வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் அதிகமா வந்து ஏர்னிங்ஸும் இருக்கலாம். very டிஃபரெண்டா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு கிரியேட்டருக்கு அந்த ஒரு வீடியோல வரக்கூடிய டோட்டல் ஏர்னிங்ஸும் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ நான் சொன்ன விஷயங்கள் சின்னதா எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆல்ரெடி நம்ம வீடியோவா மேக் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே. கைஸ் அந்த ஃபுல் டீடைல் வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த ஒரு வீடியோவை செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு 1 lakh வியூஸ் வந்ததுன்னா அதுக்கு என்ன மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து வருது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோ மூலமா. ஸோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி இருக்கும்போது வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னுடைய சேனல் வீடியோ செக்ஷனுக்குள்ளே இப்போ வந்து நான் வந்து என்ட்ரு ஆகியிருக்கேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஆப்பில் தான் இருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போ 1 by 1 1 lakhக்கு மேலே போனேன் வியூஸ் போனேன் அந்த ஒரு வீடியோஸ் எல்லாத்துக்குமே எந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் பை அப்படிங்கிறத கொடுத்து ஜஸ்ட் மோஸ்ட் வியூட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறத. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வியூஸ் போன எல்லா வீடியோஸுமே இதில் வந்து இருக்கும். இதில் குறிப்பிட்டு இந்த 3 வீடியோஸும் எடுத்துக்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தம்ப்நெயில் செட் பண்ணுறது அந்த வீடியோ பற்றி போட்டிருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செட்டிங்கு அதுக்கப்புறம் லைவ் ஆப்ஷன் இந்த 3த்தையும் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ வந்து தம்ப்நெயில் அதாவது தம்ப்நெயில் வந்து எப்படி செட் பண்ணுறது அதுக்கப்புறம் எப்படி கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் எல்லாமே இதில் லாஸ்ட்டு 28 டேஸ்க்கான ரெவன்யூ அப்படின்னு எடுக்கும்போது ஒரு $1.50 அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ வியூ மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வியூ மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். ஸோ வியூஸ் ரேஞ்ச் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் அளவுக்கு வந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆவரேஜ் டியூரேஷனும் நல்லா தான் இருக்குது. ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு லைஃப் டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ லைஃப் டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே ஜஸ்ட் வந்து 21.25 ரொம்பவே இந்த அளவுக்கு தான் ஏர்னிங்ஸ் வந்திருக்குது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் வீடியோ எப்பவும் ப்ளே ஆகக்கூடிய வீடியோ லைக் வந்து அப்பப்போ வந்து ரெவன்யூ. ஸோ நீங்களே பார்க்கலாம் இதில் வந்து அப்பப்போ 0.06 0.01 இந்த மாதிரி சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து எனக்கு மொத்தமாக வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஏர்னிங்ஸ் வந்து வந்திருக்குது இந்த ஒரு வீடியோவில். ஸோ இதில் வந்து எந்த மாதிரிலாம் அனலிட்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஒரு 7000 வியூஸ் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த மந்த்துக்கு ஒரு $1.50 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்திருக்குது. ஸோ இதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து போய் பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ கிளியராக புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஒரு 22 சம்திங் டாலர் தான். ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். லைக் அதுக்கு அடுத்ததாக கமெண்ட் செட்டிங் அந்த ஒரு வீடியோ வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து லாஸ்ட்டு 28 டேஸில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 3.94 ஸோ எவ்வளோ வியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 13,200 வியூஸ். ஸோ ரொம்பவே அதிகம் தான். பட் இவ்வளோ தான் டாலர் வந்திருக்கு. ஜஸ்ட் நம்ம வியூ மார்க் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 13,100 அந்த அனலிட்டிக்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க. ஜஸ்ட் லைஃப் டைம் நம்ம செட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வந்து லைஃப் டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 48.20 இது வந்து கரெக்டாக 1 lakh அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 48.20 ஜஸ்ட்டு பேக்கில் வந்துக்கிட்டேன். 48 கிட்டத்தட்ட $48 வந்திருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து இந்த ஒரு வீடியோக்கு வந்து டோட்டலாக வந்திருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.4 lakh வியூஸ் வந்து நமக்கு வந்து வந்திருக்குது. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஆப்ஷனை வந்து எடுத்து பார்க்கலாம். இந்த ரெண்டுலேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 22 சம்திங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 48 சம்திங் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம லைவ் ஆப்ஷன் வந்து எடுத்து பார்க்கலாம். லைவ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1.4 lakh வந்து வியூஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. பட் டிஸ்லைக் அந்த லைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாறுதலாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். லைக்ஸை மாதிரியே தான் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ வந்து இதில் வந்து 10,800 வியூஸ் வந்து போயிருக்கு. அதில் வந்து 3.17 லாஸ்ட் 28 டேஸில். ஸோ வியூ மார்க் கொடுத்து பார்க்கலாம். ஸோ வியூ மார்க் கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து அந்த 10,000 வியூஸ்க்கு போயிருக்கிற அந்த ஒரு விஷயம் தெரியுது. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்க்கலாம். லைஃப் டைம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கொடுத்தோடனே
நமக்கு வந்து 37.60. ஸோ ரொம்பவே கம்மி தான். அந்த ஒரு வீடியோ கம்பேர் பண்ணும்போது கூட இது வந்து ரொம்பவே கம்மியான ஒரு ரெவென்யூ தான் ஜென்ரேட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ $100 எனக்கு வந்து ஒரு 50 அப்படிங்கிறது கூட வரல அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ரீசன் லைக் எவர்கிரீன் வீடியோஸாக இது எப்பவும் பார்க்குறதால லைக் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்பவே கம்மியாக ப்ளே ஆயிருக்கு. லைக் எல்லாமே வந்து 8 மினிட்ஸ்க்கு பிலோவாக உள்ள வீடியோ. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு வீடியோஸ் எல்லாத்துக்குமே ரெவென்யூ ரொம்பவே கம்மியாக வந்ததுக்கான ரீசன். ஸோ எல்லா வீடியோஸுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு 3 நிமிஷம் வீடியோ தான் எல்லாமே. இதில் நான் காட்டின ஷோ பண்ண எல்லா வீடியோவுமே வந்து 3 நிமிஷம் தான். ஸோ இதை பொறுத்து தான் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கலாம். லைக் வந்து இதை விட கம்மியாக வர்றவங்களும் நிறைய பேர் வந்து இருக்கலாம். பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 20, 30, 40 அந்த 50 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுன்னா கூட நல்ல ஒரு விஷயமா இருக்கலாம். லைக் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த 3 வீடியோக்கும் உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 30 சம்திங், 40 சம்திங், 20 சம்திங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரெவென்யூ எல்லாமே. லைக் யூடியூப்ல அண்ட் செட்டிங்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தம்ப்நெயில் பற்றின வீடியோ அந்த 3 வீடியோக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி ரெவென்யூ வந்திருக்கு. கைஸ் நான் வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து இதை வந்து எவர்கிரீன் வீடியோஸ் அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 1 இயருக்கு மேலே வந்து இந்த ஒரு வீடியோஸ் எல்லாமே நான் மேக் பண்ணி அவ்வளோ நாள் ஆகுது. பட் அந்த ஒரு வீடியோஸ் எல்லாமே எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இன்ன வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000, 4000, 10,000, 13,000 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து கொண்டு வருது. ஸோ ரெவென்யூ அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஓரளவுக்கு வரத்தான் செய்யும். ஏன்னா ரொம்ப பழைய வீடியோவாக இருக்குது. லைக் வந்து அப்பப்போ ப்ளே ஆகுது, கொஞ்சம் வியூஸை ஜென்ரேட் பண்ணுது. அதுக்கு தகுந்த மாதிரி ரெவென்யூஸ் வந்து வருது எவர்கிரீன் வீடியோஸ் அப்படிங்கிறதால. ஸோ அதுதான் ஒரு சின்ன விஷயம். மற்றபடி இந்த மாதிரி நான் வீடியோஸ் மேக் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து வீடியோ லென்த்தாக இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரலாம். பட் பார்க்குற ஆடியன்ஸ் ரொம்பவே சின்னதான டைத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ஈஸியாக கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 8 நிமிஷம் வீடியோ இருக்குன்னா அதை பார்க்குறதுக்கு இதை பார்த்துட்டு போயிடலாம், ரொம்ப சின்னதாகவே நம்ம வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தாட்டாக ஷோ ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே. ஸோ இதை மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 வீடியோஸுமே 1 இயருக்கு முன்னாடி மேக் பண்ண எவர்கிரீன் வீடியோஸ். ஸோ அதனால தான் ரெவென்யூ எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருக்குது. கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ் இந்த ஒரு வீடியோவில் நான் இது வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணி அதில் 1 lakh வியூஸ்க்கு மேலே போன சில வீடியோஸ் லைக் வந்து ஒரு 3 வீடியோஸ் வந்து எடுத்து அதில் ஏர்னிங்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷோ பண்ணேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரியான ஏர்னிங்ஸ் வந்து இருந்திருக்கலாம். இதுல இருந்தே கிளியராக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரியான ஏர்னிங்ஸ் இருக்கலாம். அதில் என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அது எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியாது. ஜஸ்ட் இந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் ஹையாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற திங்கிங் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். மேக்ஸிமம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வரக்கூடிய ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பொதுவாக சொல்லணும்னு நினைச்சேன். அதே மாதிரி அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வீடியோ வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் கேள்வி சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு ஐடி எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. Bye bye, see you. Next one, சந்திப்போம்.